போதைப் பொருள் பயன்படுத்தினா 10 பேருக்கு எய்ட்ஸ் நோய் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. இந்த 10 நபர்களுக்கு எப்படி HIV தொற்று கண்டறியப்பட்டது, எப்படி போதைப் பொருள் இதற்கான காரணமா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கேரள மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுல கேரளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், வாலிபர்கள் அதிக அளவிலான எண்ணிக்கையில போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து கேரள அரசாங்கம் போதையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போதை கட்டுப்பாட்டு வாரியத்தை அமைச்சு ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுட்டு வர்றாங்க. இப்படி தீவிரமா கண்காணிச்சுட்டு வர்ற சமயத்துல தான் மலப்புரம் மாவட்டத்துல திடீர்னு ஒரு இளைஞருக்கு போதைப் பொருள் சோதனை அப்படிங்கிறது நடத்தப்படுது. அவங்களுக்கு கிடைச்ச ரகசிய தகவலின்படி யார் யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, யார் யாரெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு அவங்க தொடர் கண்காணிப்புல ஈடுபட்ட போது இந்த குறிப்பிட்ட ஒரு இளைஞர் போதைப் பொருள் உபயோகப்படுத்துறது தெரிஞ்சிருக்கு. அவருக்கு என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவரை அழைச்சிட்டு போய் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. ஏதாவது போதைப் பொருள் எடுக்கும் போது ஊசி பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற விசாரணையில அந்த இளைஞர் சொல்லி இருக்கார். ஆமா, நாங்க ஒரு 10 பேர் ஒரே ஊசி மூலமா போதைப் பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனை தொடர்ந்து அவர் சொன்ன அந்த 10 இளைஞர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் பரிசோதனை அப்படிங்கிறது நடைபெறுது. அந்த பரிசோதனையில தான் ஒரே ஊசியை பயன்படுத்தின 10 பேருக்குமே அந்த எய்ட்ஸ் நோய் அப்படிங்கிறது இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து அவர்கள் மட்டுமில்லாம இவர்களோட வேறு யாராவது போதைப் பொருள் பயன்படுத்தினாங்களா, இல்ல இந்த மாதிரி வேறு ஏதேனும் நண்பர்கள் குழு ஒரே ஊசியை பயன்படுத்திச்சா அப்படிங்கிற தீவிர விசாரணையும் நடந்துட்டு வருது. போதைக்கு அடிமையான நபர்கள் போதைப் பொருள் எடுத்துக்கிறதுக்காக ஒரே ஊசியை பயன்படுத்தி இருக்காங்க. அது மூலமா ஒருத்தர்கிட்ட இருந்து 10 பேருக்கு HIV தொற்று பரவி இருக்கு அப்படிங்கிற செய்தி தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்து இன்னும் தீவிரமா போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் தங்களுடைய சோதனையை மேற்கொண்டுட்டு வராங்க. அவங்க வெளியிட்ட விவரத்தின்படி கேரளால மொத்தம் 17,000 பேர் HIV தொற்றுக்காக சிகிச்சை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சமீப காலங்கள்ல இளைஞர்கள் மத்தியில போதை பழக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வர்றதாகவும் இந்த எய்ட்ஸ் நோய் அப்படிங்கிறதும் அதிகமாக பரவிட்டு வர்றதாகவும் ஒரு ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. அதிலும் குறிப்பா 18 to 25 வயதுடைய இளைஞர்களுக்கு அதிகமா இந்த HIV தொற்று அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இது எதனால அப்படின்னா போதை பழக்கம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஒரே ஊசியை பயன்படுத்துறதுனால இந்த மாதிரியான தொற்றுக்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறதும் அந்த ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. ஒரே ஊசியை பயன்படுத்தின 10 நபர்களுக்கு HIV தொற்று அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? போதை அப்படிங்கிறது ஒரு வகையில இல்லைனாலும் இன்னொரு வகையில எப்படி மனித உயிர்களை காவு வாங்குது அப்படிங்கறத பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.